ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வெக்டர் கால்குலஸில் ஒரு ப்ரூஃப் வந்து பார்க்க போகிறோம். ப்ரூவ் தட் டெல் ஆர் பவர் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 2 இன்ட்டு ஆர் வெக்டர். இது எப்படி வந்து ப்ரூஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஆர் வெக்டர் அப்படின்னா என்னென்னா xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். ஓகே, இப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட். இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஆர்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஓகே, தென் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அதுக்கப்புறம் இசட். இதை போல் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2r இன்ட்டு டோ ஆர் பை டோ எக்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 2xன்னு வரும். இது வந்து டோ ஆர் பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா 2x டிவைடட் பை 2r. ஸோ இப்போ அந்த ஆர் கேன்சல் ஆகிட்டு என்ன வரும்னா எக்ஸ் டிவைடட் பை ஆர்னு வரும். ஓகே, அதே போல் நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு போட்டோம்னா 2r இன்ட்டு டோ ஆர் பை டோ ஒய் ஈக்குவல் டு 2y. ஓகேங்களா, இங்கேயே கூட 2வை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்னா டோ ஆர் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை ஆர்னு வரும். தென் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட், அப்போ என்ன ஆகுனா ஆர் இன்ட்டு டோ ஆர் பை டோ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு இசட்னு கிடைக்கும். ஸோ டோ ஆர் டிவைடட் பை டோ இசட்டுங்கிறது இசட் டிவைடட் பை ஆர். ஓகேவா, தென் இப்போ ஃபார்முலா இப்போ என்னென்னா del into r power n. ஓகே, ஸோ del into r power என்னன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து என்ன வரும் I வெக்டர் இன்ட்டு டோ ஆர் பவர் n டிவைடட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் இன்ட்டு டோ ஆர் பவர் n டிவைடட் பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு டோ ஆர் பவர் n டிவைடட் பை டோ இசட்னு சொல்லிட்டு வரும். இப்போ இதை வந்து ஆர் பவர் n வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். ஆர் பவர் n டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா n into r power n minus 1 into dou r divided by dou x ன்னு கிடைக்கும். ஓகே, plus j vector into n into r power n minus 1 into dou r divided by dou y plus k vector into n into r power n minus 1 into dou r divided by dou z ன்னு வரும். இப்போ எல்லா டேர்ம்லேயும் என்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா n into r power n minus 1 காமனாக இருக்கும். அப்போ n இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 காமனாக எடுத்துட்டோன்னா I வெக்டர் இன்ட்டு டோ ஆர் டிவைடட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே வெக்டர் இன்ட்டு டோ ஆர் டிவைடட் பை டோ ஒய் ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு டோ ஆர் டிவைடட் பை டோ இசட்னு வரும். இப்போ n இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 I வெக்டர் இன்ட்டு டோ ஆர் டிவைடட் பை டோ இசட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்னா எக்ஸ் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஜே வெக்டர் இன்ட்டு டோ ஆர் டிவைட் பை டோ ஒய்ங்கிறது ஒய் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு டோ ஆர் டிவைட் பை டோ இசட்டுங்கிறது இசட் பை ஆர். இப்போ இந்த எல்லா டேர்ம்லேயும் டினாமினேட்டர் வந்து ஆர் வந்து காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துக்கலாம். n இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர்னு வரும். ஸோ இன்சைடில் வந்து என்ன வரும்னா xi வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர்னு வரும். நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும் வந்து என்னென்னா xi வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர் அப்படின்னா என்னென்னா ஆர் வெக்டர். ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டரில் இருக்க ஆர் வந்து நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா -1 ஆகும். ஸோ அந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்னா n இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 2. ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, இன்னொரு -1 வந்துச்சுன்னா -2 ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப். அப்போ டெல் ஆர் பவர் n இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 2 இன்ட்டு ஆர் வெக்டர், ஹென்ஸ் ப்ரூவ்டு.